இதுல வந்து வாசனையே நல்லா இருக்குங்கக்கா. இன்னைக்கு வந்து அந்த மாப்பிள சம்பா அரிசியில வந்து ஒரு கஞ்சி இப்போ நான் யூஸ் பண்றது என்னன்னு காமிச்சிடுறேன். மாப்பிள சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கிறேன். அதுலயே வந்து கிரீன் கிராம் இது வந்து ஸ்பிளிட்டட் வந்து ஒரு 40 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் கிரவுண்ட்நட் ஆயில், க்ஷேத்ராவோட நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுரும். ஆனியன் போட்டாச்சு. ரொம்பலாம் வணங்க வேண்டியது இல்லை. இது சீரகம், அப்புறம் இந்த தக்காளி, புதினா வந்து இவ்வளோ வேண்டியதில்லை, ஒரு இவ்வளோ போட்டால் போதும். போட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு 40 கிராம்ஸ், 30 to 40 கிராம்ஸ். மாப்பிள சம்பா ரைஸ் நம்ம வந்து நைட் ஊற வச்சுட்டு இப்போ மார்னிங் வந்து எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சியில் போட்டு ரவை மாதிரி உடச்சிது. இதையும் அப்படியே ஒரு சும்மா அப்படியே வரன்னு அப்படியே ஒரு பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். தண்ணி 1க்கு 4 ஊற்றலாம். தண்ணி 4, 5 எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோ லிக்விடாக இருக்கும். அவ்வளோதான். இனி குக்கர் மூடி வச்சிடலாம். சால்ட் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். 4-5 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். இதில் வந்து வாசனையே நல்லா இருக்குங்கக்கா. பெப்பர், தேங்காய் பால் ஆட் ஆன் பண்ணிட்டோம். அரோமாவே ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா. சூடா இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். அக்கா இது சிக்கா இருக்கும்போது இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். சிக்கா இருக்கும்போதும் எடுத்துக்கலாம். டயட்ல இருக்கிறவங்களும் மார்னிங் இந்த கஞ்சி எடுத்துட்டு சப்போஸ் ஆஃபீஸ் போறாங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊற்றி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க இன் பிட்வீன் குடிக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கும்.